இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இசை சொல்றதாண்டா உண்மை. ஸ்ரீஜா தப்பான பொண்ணு, அவனை ரொம்ப ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ராகவ், இத பாரு, நீ தேவையில்லாம அவ கூட சேர்ந்து பிரச்சனை பண்ணாத. அம்மா நான் பண்ண தப்பா மறந்து என்னையும் ஸ்ரீஜாவையும் ஏத்துக்கணும்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அதை திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு ஸ்ரீஜாவை பத்தி தெரியும், நான் அவளை நம்புறேன். அது மட்டும் இல்ல, இது ஏன் பிரச்சனை. தயவு செஞ்சு இதை இதோட நிப்பாட்டிக்கோ. விஷால், இசை விஷால் ஸ்ரீஜாவை கண்மூடித்தனமா நம்புறான். இவன் வாழ்க்கைக்காக தான் சொல்றவங்கிறத அவனால புரிஞ்சுக்க கூட முடியல. பட்டுத்தான் தெரிஞ்சுப்பேன்னா என்ன பண்ண முடியும்? இல்ல ராகவ், எவ்வளவு அவமானம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உண்மையை நிரூபிக்கும் போது இந்த மாதிரி தடங்கள் வரதா செய்யும். எனக்கு அதை பத்தி எந்த வருத்தமும் கிடையாது. எப்படியாவது போராடி உண்மையை நிரூபிக்கணும். இப்ப அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. என்ன இசை, எவ்வளவு பாடுபட்ட, எவ்வளவு பேசுன, ஆனா உன்னால நிரூபிக்க முடியல பாத்தியா? நீ இவ்ளோ போராடி என்ன தோக்கடிக்க முயற்சி பண்றத நான் மறக்கவே மாட்டேன். நாளைக்கு காலையில எனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம். விஷால் என் கழுத்துல தாலியை கட்டின அடுத்த செகண்டே நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்துவேன். போயிட்டு திரும்பி வர முடியாம நிரந்தரமா துரத்திடுவேன். அப்புறம் அது மட்டும் இல்ல, உன் பாசக்கார தங்கச்சி ராகவ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வருவாள, அவளை மட்டும் நான் சந்தோஷமா வாழ விடுவேன்னு நினைக்காத. அவளை பைத்தியம் பிடிக்க வச்சு அவளையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி அடிப்பேன். நான் சொன்னதை செய்யல, என் பேரு ஸ்ரீஜா இல்ல. என்னது? ஓ, உன் பேரு ஸ்ரீஜா இல்லையா? அப்போ உன் பேரு வேணா சரோஜாவா மாத்திக்கிறியா? இல்ல இல்ல, கோச்சுக்காத. பிடிக்கலன்னு வச்சுக்கோ. ஏன் இன்னைக்கு நைட் ஃபுல்லா டைம் எடுத்துக்கோ. உனக்கு என்ன பேர் வேணுமோ மாத்தி வச்சுக்கோ. நாளைக்கே மாத்திக்கலாம். அப்பப்பா, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் அசரவே மாட்டேங்கிற. ஏய், தப்பு பண்ண நீயே அசராம இருக்கும்போது நான் எதுக்கு அமைதியா இருக்கணும்? அமைதியா இருக்காத. இந்த மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இரு, நான் வரேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் இசை, எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன இசை அமைதியாயிட்ட? உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லாத மாதிரி இருக்கு. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி விஷால், ஆனா பதில் சொல்றதுதான் கொஞ்சம் கஷ்டம். இசை, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சில விஷயங்களை புரியாம கடந்து போறதே நல்லது. இசை, உன்னோட இந்த பதில வச்சு பார்த்தா நீ யாரையாவது லவ் பண்றியா? யார லவ் பண்ற இசை? சொல்லு இசை, யார லவ் பண்ற? நான் உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? இசை, நீ என்கிட்ட பொய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் இசை. யார லவ் பண்ற இசை? சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. நீ என்ன சொல்ற? என்ன லவ் பண்றியா? ஆமா விஷால், உங்களதான். எனக்கு
என் லைஃப்ல நிச்சயம் நடந்தது உங்க கூட தான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க குடும்பத்தையும் என் பையனையும் ஏமாத்திருப்பேன். ச்சீ! எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாளா? ஸ்ரீஜா, ஏய் வா, எல்லாரும் நலங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா, நலங்கு வைக்கலாம். ஏய், என்ன ஸ்ரீஜா ஒரு மாதிரி டல்லா இருக்க? அத நலங்கு வரைக்கும் வந்துருச்சு. இல்ல சிந்தாமணி, கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் இப்படி சொல்ற? இங்க பாரு, இன்னும் 2 மணி நேரம் தான் கல்யாணத்துக்கு இருக்கு. ஆ, ஆமா, இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அந்த இசை என்ன வேணாலும் பண்ணுவா. நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் சரிதான். முதல்ல நலங்கு வச்சுட்டு வந்துடலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வா வா. அத்தை, இந்த 2 ஜோடிக்கும் எண்ணெய் நிலங்க நீங்க வச்சு விடுங்க. சரி சுபத்ரா, இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆயிடும். ஆனா கடைசி வரைக்கும் ஸ்ரீஜா கெட்டவன்னு என்னால நிரூபிக்கவே முடியலையே. பாவம் இசை, நீ உன்னை பார்த்தாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கல்யாண பொண்ணுக்கு என்ன நலங்கு வைக்கிறத என் கூட சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட, எல்லாம் கூடிதான் வந்துச்சு. நீதான் மருமகளாவே ஆக வேண்டியது. ஆனா கடைசி நேரத்துல கடவுள் ஸ்ரீஜா மன பொண்ணு உட்கார வச்சுட்டாரு பாத்தியா? இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற நாடுனால உன்னை இந்த வீட்டுக்குள்ள வர நான் விட்டுருவனா? இந்த சிந்தாமணி பண்றது வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா நிஜத்துல நான் வேற மாதிரி. என்ன இசை, ஸ்ரீஜாக்கு விஷாலுக்கும் என்ன நலங்கு நடக்கிறத பார்த்தா உனக்கு அழுகிய ஆத்திரமும் வருதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல விஷால் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டிடுவா. அத பார்த்து நீ கதறி கதறி அழறத நான் பார்க்கணும்டி. எப்படா முகூர்த்த நேரம் வரும்னு நான் காத்துட்டு இருக்கேன். சிந்தாமணி, அண்ணி, என்ன இசைக்கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க? கோமால பேசல நீ. நல்லபடியா புடவை எடுத்துட்டியா? சாப்பிட்டியா? வருத்தப்படாத, சந்தோஷமா இரு. அப்புறம் எங்க அண்ணி உனக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணி.